நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல காரியங்களை எத்தனை முறை எத்தனை நாட்கள் தடுத்தாலும் யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன், நமக்கு சாதகமா தான் அதை மாத்துவாரே தவிர நம்ம ஏழையா இருக்கிறதுனால நிச்சயமா நம்ம நல்லா வருவதற்கு பிரயாசப்படணும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கடவுள் உதவி ஏழைகளுக்கு உண்டு. ஏழைகளை எப்படி உயர்த்தலாம் சொல்லி கடவுள் தீவிரமாக செயல்படுகிறார். அப்ப ஏழைகள் கடன் இல்லாமல் வாழணும், ஏழைகள் வியாதி இல்லாமல் வாழணும், இதெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப கடன் இல்லாமல் வாழணும், ஏழைகள் இருக்கக்கூடாது. ஏழைகளா இருக்கக்கூடாதுன்னா நான் எப்படி இருக்கணும்? அளக்கிறவனா இருக்கணும், கொடுக்கிறவனா இருக்கணும். கொடுக்கிறப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார் பாருங்க. அது நான் ஒரு சாட்சின்னு சொல்லி தான் உங்களுக்கு போன வரேன் சொன்னேன். நான் கொடுக்கிற பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரும் வாழ்க்கையில். சில ஆண்டுகள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, உடனே நடக்காது. இது மேய்ச்சிக்கல்ல, இது நிஜம். யாக்கோபு தைரியமா சொல்றான். லாபான் வர்றான், சரிப்பா உனக்கு எனக்கும் ஒரு பந்தயம், போட்டி. என்ன போட்டி? இனிமேல் குட்டி போடுற ஆடெல்லாம் உனக்கு அப்படிங்கிறான். இனிமேல் குட்டி போடுற ஆடெல்லாம் உனக்கு அப்படிங்கிறான். போட்டு அந்த ஆடு எப்படி குட்டி போடணும்னு சொல்லி லாபான் சொல்றான் யாக்கோபிட்ட. என்ன பண்ணணும்? வரியும் புள்ளியும் உள்ள ஆடு குட்டி போடுமானால் அந்த ஆடுகளெல்லாம் உனக்கு சொந்தங்கிறான். ஆனா சாத்தியமே இல்லை, அது பிறப்பதற்கு சாத்தியம் இது. ஏன்னா இவன் பஞ்சத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிறான் யாக்கோபு. ஆடு எப்படி குட்டி போடுன்னு தெரியாது. லாபானுடைய தொழிலே அதுதான், ஆட்டு மேய்ப்பன் தான். அவனுக்கு தெரியும் குட்டி எப்படி போடுன்னு சொல்லி. ஆகையினால தான் பாருங்க, வரியும் புள்ளியும் உள்ளதெல்லாம் உனக்கு. நார்மலா போடுற ஆடெல்லாம் எனக்கு. அப்ப கூட லாபான் அவனுக்கு சாதகமா தான் அதை சொல்றான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் போடாது, சாத்தியம் இல்லை, இவன் இங்க இருப்பான் அப்படிங்கிறான். இவன் பொறுத்தனையில் சரியா பாங்கிறான். சரி ஓகே, உனக்கு எனக்கும் யாக்கோபு சொன்னா சரின்ட்டான். சரின்ட்டு குட்டி போடுற ஆடை பார்த்து, கர்ப்பமா இருக்கிற ஆடெல்லாம் பார்த்து அப்படியே பார்க்கிறான். அதான் சொன்னேன், பார்வை ரொம்ப, அந்த தரிசன பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாச பிள்ளைகளுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பார்வை ரொம்ப அவசியமானது. இவன் நோக்கி பார்க்கிறான். ஆடுகள் எல்லாம் புள்ளியும் வரியும் உள்ளதாக குட்டி போடுறத போல பார்க்கிறான். அப்படி ஒரு செட்டிங் அமைச்சு அந்த ஆடுகள் எல்லாம் அங்க தண்ணி குடிக்க வைக்கிறான். இவன் பாருங்க அப்படியே பாக்குறான் பாருங்க, அப்படி பார்க்க வைக்கிறான், தண்ணி குடிக்கிறான். அந்த குழந்தை, அந்த ஆடுகளுக்கெல்லாம் ஆடு தண்ணி குடிச்சிட்டு தன்னுடைய மந்தைக்கு போகுது. குட்டி போடுறப்ப பாத்தீங்கன்னா எல்லா மந்தையில இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆடுகளும் வரியும் புள்ளியும் உள்ளதாக குட்டி போடுது. ஹலோ, இது என் சொந்தத்தில் எடுத்து பேசலைங்க, பைபிள் சொல்றேன் நான். ஆமா, இது எழுதி இருக்குது யாக்கோபு ஆதியாகம புத்தகத்துல. குட்டி போட்டோன்னு லாபானுக்கு எரிச்சல் வருது. என்னடா நடக்காததை உனக்கு சொன்னோம், நடந்து போச்சே. அதான் நான் சொல்றேன், நீ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினா திரும்ப இவன் பொருத்தனை வேலை செய்து பாருங்க. எனக்கு வருகிற, எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் அப்படிங்கிறான். தசமங்க தருகிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி போனது, இந்த பொருத்தனை வேலை செய்ய ஆரம்பிக்குது அங்க. ஓ, இவனுக்கு வேலை செய்து பாருங்க. குட்டி போட்டோன்னே திருப்பி மாத்திரான் ஆட்டை. குட்டி போடுறதெல்லாம் எடுத்துட்டான் யாக்கோபு. திருப்பி மாத்தினா திருப்பி யாக்கோபுக்கு சாதகமா தான் குட்டி போடுது. ஹலோ, எத்தனை முறை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல காரியங்களை எத்தனை முறை எத்தனை நாட்கள் தடுத்தாலும் யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன், நமக்கு சாதகமா தான் அதை மாத்துவாரே தவிர எதிராளிக்கு சாதகம் மாத்தி விட மாட்டாரு. ஹலோ, தசமம் கொடுத்தா அது நடக்கும்.